இந்த மேட்ச் நான் ஆன்லைனில் தான் கனெக்ட் பண்ணேன். பட் ஸ்டார்டிங்கே எனக்கு செம்ம ஷாக். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பேட்ச் வச்சுருக்காரு, நான் பிரான்ஸ் தான். இந்த மேட்ச் ரொம்ப டஃப்பாக இருக்கும்டா அப்படின்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி எப்பயுமே நான் ஸ்டார்ட் பண்ணுற நார்மல் மூவ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்படி செக்மேட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவர் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மேட்ச் முடிஞ்சிடும் பாருங்கள். வின் பண்ணது என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் எப்போ வின் பண்ணன்ட்டு அகைன் அவரே எனக்கு ரீமேட்ச் கூப்பிட்டாரு. எப்படியும் இவர் எனக்கு கோல்டு மெடல் தான் வச்சுருக்காரு, இந்த மேட்ச் கண்டிப்பாக தோற்றுருவோம் அப்படின்ற மேட்ச்சுக்கு தான் இந்த கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். மறுபடியும் அதே மூவ் தான் ஃபாலோ பண்ணேன். எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுற மூவ் தான். கிங்குக்கு முன்னாடி இருக்க பானை மூவ் பண்ணிட்டேன். செகண்டு குயின் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவரும் அதே ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணார் லாஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணது. சரி ஓகே, நம்ம இப்பயும் அதே ட்ரை பண்ணலாம், இந்த முறை அலர்ட்டாக இருக்கலாம் இல்லையான்னு பார்க்கலான்ட்டு பண்ணேன். இந்த முறை தலைவன் அலர்ட் ஆகிட்டான். எப்பயுமே என்னோடய ஹேபிட் என்னென்னா பாயிண்ட் டு பாயிண்ட் ஈக்குவல் பாயிண்ட் போச்சுன்னா நான் ஈஸியாக போட்டு போயிட்டே இருந்துருவேன். அதே மாதிரி தான் குயின் கிடச்சிச்சு, குயினை போட்டேன். செகண்ட் அவர் நம்ம குயினை போட்டார். நானும் சரி ஓகே பாயிண்ட் டு பாயிண்ட்டு மந்திரியும் போட்டேன், மந்திரியும் போட்டார். சரி ஓகே, இன்னும் மேட்ச் டஃப்பாக போகும், கொஞ்சம் சீரியஸாக விளாட்லாம். இவர் கோல்டு மெடல் வேறு வச்சுருக்காரு, கோல்டு பேட்ச். சரி நம்ம கொஞ்சம் நல்லா விளாடலாமேன்ட்டு கிளாஷிங் பண்ணிட்டேன். எப்பயுமே கிளாஷிங் பண்ணிங்கன்னா கிங்குக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க, இல்லைனா எந்த நேரத்தில் எப்படி செக்மேட் ஆகும்னு தெரியாது. ஸோ பானை முன்னாடி நகர்த்திட்டேன். நெக்ஸ்ட்டு அவருமே கிளாஷிங் பண்ணிட்டார். ஆனால் அவர் அந்த பானை முன்னாடி நகர்த்தவே இல்லை. நம்ம எப்படி இந்த மேட்ச்சை வின் பண்ணணுன்றத நீங்கள் ஃபைனலில் பார்ப்பீங்க. எப்பயுமே கிங்குக்கு வந்து ரூட்டை கிளியர் பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் மூவ் கிடைக்கும். இல்லை கிங்குக்கு ஃபுல் வழியுமே பிளாக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம எப்படின்னு குதிரையை போடலான்ட்டு மந்திரி எடுத்து வச்சுருக்கோம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவர் மந்திரி மூவ் பண்ணார், நம்ம குதிரையை போட்டுடலாம். அவர் குதிரையை போட்டார். இப்போ நம்ம ரூக் எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ணுவோம். அவருமே ரூக் எடுத்துகிட்டு வர்றாரு. நம்ம குதிரையை மூவ் பண்ணிடலாமா? குதிரைக்கு எந்த சேஃப்மே இல்லாமல் இருக்குது, அதனால் மூவ் பண்ணிட்டோம். பார்ப்போம் மந்திரி வச்சு போடுறாங்கன்ட்டு. போட்டார், நம்ம மந்திரியை போட்டுருவோம். எப்பயுமே ஈக்குவல் டு ஈக்குவல் பாயிண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு மேட்ச் வந்து ரொம்ப டஃப்பாக போகும். ஸோ எதனா ஒரு மிஸ்டைம் சான்ஸில் நம்மளுக்கு ஈஸியான பாயிண்ட்டு கிடச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா காயினுமே ஒரு சேஃப் வச்சே மூவ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஆஹா, ரூக்கு பேக் டு பேக் எடுத்துகிட்டு வந்தாலும் டான்ஸர் தான். சரி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம குதிரையை மூவ் பண்ணுவோம். ஆஹா, +2 பாயிண்ட் போயிட்டாரு. சரி ஓகே, நம்ம ரூக்கு ஸ்பாட் வைப்போம். ஹார்ஸ் மூவ் பண்ணி ஓகே. ஆஹா, 3 பாயிண்ட் லீடில் போயிட்டாரு. சரி ஓகே, நம்ம ரூக்கு பேக் டு பேக் டேரெக்டாக வைப்போம். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ரூக்கை வச்சாச்சு. பார்ப்போம், ரூக்கை போட்டாலும் நம்ம இந்த ரூக்கை வச்சு போட்டுருவோம். நம்மளது தான் 3 பாயிண்ட் மைனஸில் இருக்குது, அவன் 3 பாயிண்ட் ப்ளஸில் தான் இருக்காங்க. பார்ப்போம் மேட்ச் எப்படி போகுதுன்னு. ஆஹா, மேட்டில் பின் வாங்கிட்டார். நம்ம ரூக்கை மூவ் பண்ணுவோம். நாலு பாயிண்ட் மைனஸாக நம்ம நோட் பானை போட்டுடலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு இந்த கேம் நம்ம சைடு தான் இருக்குது. அவர் அந்த கிங்குக்கு பக்கத்தில் இருக்க 3 பானில் எதனா ஒரு பானை மூவ் பண்ணாதவர்களும் கேம் நம்மக்கிட்ட இருக்கும். பார்ப்போம் நான் பண்ணலான்ட்டு. ஆஹா, குதிரைக்கு ஸ்பாட் வைக்கிறாங்க, நம்ம குதிரை எடுத்துருவோம். இன்னும் டூ ஸ்டெப்பில் மேட்ச் முடிஞ்சிடும். செஸ்ஸை பற்றின உங்களுக்கு எதனா ஒரு நாலேஜ் இல்லை எதனா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இன்னும் 2 ஸ்டெப்பில் மேட்ச் முடிஞ்சிடும். பார்ப்போம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியும். ரூக் வச்சுருக்கோம். இப்போ வந்து அவர் குதிரையை வச்சு பிளாக் பண்ணிட்டார். இப்போ நம்ம வந்து இன்னொரு ரூக் அட்டாக் எடுத்துகிட்டு வரும். இப்போ அவர் என்ன அந்த பானை மூவ் பண்ணாருன்னா அவர் தப்பிச்சிருவார். ஆனால் வெட்டிட்டார். இப்போ நம்ம மேட்ச் செக்மேட். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.